டிவோஷன் என் சிலுவை மத்தேயு 16:25. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவை அப்படிங்கிறது ஒரு அவமான சின்னமா இருந்துச்சு. ரொம்ப மோசமான குற்றங்கள் செய்தவங்களுக்கு தான் இந்த சிலுவையை சுமக்கிற தண்டனை கொடுப்பாங்க. ஒருவன் சிலுவை சுமந்து போவான்னா அவன் உயிரோட திரும்பி வர போவதில்லைன்னு அந்த காலத்துல அர்த்தமா இருந்துச்சு. இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னு சொல்லியிருக்காரு. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா, இயேசுவுக்காக தன் ஜீவனையும் இழக்க ஆயத்தமாக இருக்கணுங்கிறது தான். இயேசுவை பின்பற்றுவதால நமக்கு பல நேரம் பல வேலை இழக்கலாம், சலுகைகளை இழக்கலாம், நண்பர்களை இழக்கலாம், நம்ம சொந்த குடும்பமே கூட நம்மள பகைக்கலாம். டெல்லியில ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு உண்மை சாட்சியை நம்ம பார்ப்போம். அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலியில பிறந்தவங்க. அவங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு எல்டர் பிரதரும் ஒரு யங்கர் பிரதர் அப்பா இருக்காங்க. மொத்தம் 4 பேர் அந்த குடும்பத்துல வசிக்கிறாங்க. அவங்க காலேஜ் டேஸ்ல இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இத அறிந்த அவங்க மூத்த சகோதரனும் அப்பாவும் தினமும் அவங்கள போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்களாம். அவங்க உடம்பு முழுக்க அடிப்பட்ட தடங்களும் வீக்கமும் இருக்குமா. இத காலேஜ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி பார்த்துட்டு ஏளனம் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த தன்னுடைய சொந்த பெண்ணையே ஒரு வேசின்னு அவங்க கிட்ட சொன்னாராம். இன்னும் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாராம். இவங்களை இழுத்துட்டு போய் இவங்களை பத்தி தப்பு தப்பா வேசிங்கிற வார்த்தையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறாராம். இவங்களுடைய சின்ன பிரதர் தான் இவங்க மேல கொஞ்சம் மனதுருக்கமா இருந்திருக்காரு. அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நடந்ததெல்லாம் சொல்லி இவங்களை அங்க இருந்து விடுவித்து கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்படியே இருக்க டைம்ல இவங்க எங்கர் பிரதரோட ஒரு ஃப்ரெண்டையே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு இவங்க சுவிசேஷத்தை சொல்லி இவங்க நிலைமைய நல்லா சொல்லி புரிய வைக்கிறாங்க. தன் கணவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய இளைய சகோதரனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மருமகனா இருந்த அவரு சுவிசேஷம் சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறாரு. அவங்க ஆண்டவரை ஒரு காலத்துல ஏற்றுக்கொள்றாங்க. சம்டைம் இவங்க இந்த பாடுபடுறப்ப நினைப்பாங்களாம், இவ்வளோ பாடுகள் எனக்கு தேவையா அப்படின்னு. ஆனா லாஸ்ட் கிடைத்த அந்த ரட்சிப்போட சந்தோஷத்துக்கு அந்த பாடுகள் எல்லாம் இணை இல்லாம போயிருச்சு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இயேசுவின் நாமத்தினால கெட்ட பேர்கள் வாங்கிட்டு இருந்திருக்கலாம், குடும்பத்தால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல முடிவு வச்சிருப்பாரு. ஆமேன்.